கூறியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் ரிஃப்குள்ளே உள்ளவன், அதாவது அவன் மென்மையானவன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹு ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரஃபீக், அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, மென்மையானவன், மென்மையானதையே பிரியப்படுவான் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே மென்மையான தன்மை உரியவர்களாக வாழ்ந்தார்கள். பெருமானாரின் நற்குணங்கள் மட்டுமே 360 என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நற்குணங்கள் 360 நற்குணங்கள். இது உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு மனிதர், நபிமார்களுக்கு எல்லாம் பின்னால் வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து வரக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு 360 குணங்களும் இருந்தது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த நற்குணம் என்ன செய்யும் தெரியுமா, இது ஒரு அற்புதமான ஒரு தன்மை என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நற்குணம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள், அடுத்தவர்களிடத்திலே நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகளிடத்திலே பெருமானார் எப்படி நடந்தார்கள்? தன்னை அறுப்பதற்காக வேண்டி வாளோடு வந்த மிகப்பெரிய வீரர், அவருக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள். யார் கொலை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்தவர்களை பெருமான் தன் துண்டை எடுத்து தங்கமோல் அவர்கள் மீது போர்த்தி அவர்களிடத்திலே மெல்லியமாக நடந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதாக வரலாறு. இஸ்லாமியர்கள் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானாரின் தனித்தன்மைகளிலே இது ஒரு தன்மை என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்தில் கூட மென்மையாக நடந்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே எதிரிகளை எல்லாம் அவர்கள் கைதிகளாக பிடிபட்டவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவை கொடுத்தார்கள், தாங்கள் குடிக்கக்கூடிய பானங்களை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கைதிகளிடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் வசூலிக்கக்கூடிய நேரத்தில் கூட கடுமையாக நடந்ததில்லை.